துணிவோடு இரு மகனே. பிரைஸ் லார்ட். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். மத்தேயு 9:2. இங்கு இயேசு முடக்குவாதமுற்றவரின் நண்பர்களின் உறவினர்களின் நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரை வியாதியினால் சோர்ந்து போய் விடாமல் தைரியமாக இருக்கச் சொல்லி அவருக்கு சுகத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். மேலும் அவரின் வியாதி அவருடைய பாவங்களினால் வந்தது என அறிந்த இயேசு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அதனால் அதன் மூலமாக வந்த வியாதியும் மன்னிக்கப்பட்டது என கூறுவதையும் நாம் அறிகிறோம். நமக்கு வரும் வியாதிகள் அனைத்தும் நம் பாவத்தினால் வந்தவை என்று சொல்லிவிட முடியாது. அது சாத்தான் மூலமாகவோ, லூக்கா 13:16 தேவனின் மகிமை விளங்கவோ, யோவான் 9:1-3 வரை, அல்லது மற்றவர்களின் பாவங்களின் மூலமாகவோ, 2 சாமுவேல் 12:15, அல்லது நம் நன்மைக்காகவோ 2 கொரிந்தியர் 12:7, அல்லது அவரது சட்டங்களை நாம் அறிந்து கொள்ளவோ, திருப்பாடல் 119:71, அல்லது நமது ஆத்துமாவை அவர் பக்கம் திருப்பவோ, ஏசாயா 48:10, அல்லது நாம் அறியாத காரியங்களை நமக்கு கற்றுத்தரவோ, திருப்பாடல் 90:12, அல்லது ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளவோ, 2 குறிப்பேடு 33:12 மற்றும் 13, அல்லது நம்மை பற்றி நாமே அறிந்து கொள்ளவோ, திருப்பாடல் 9:20, அல்லது நம்மை ஜெபிக்க வைக்கவோ, ஏசாயா 26:16, அல்லது விண்ணகத்தை பற்றிய ஏக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளவோ, திருப்பாடல் 55:6. இது போன்ற பல காரணங்களினால் நமக்கு வியாதிகள் ஏற்படலாம். விழுந்து போன உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு வியாதியும் பலவீனமும் வருவது சகஜம். ஆனால் நம் ஆண்டவர் வியாதியிலேயே நாம் உழன்று கொண்டிருப்பதை ஒரு காலம் விரும்புவதில்லை. ஏனென்றால், நானே உனக்கு குணமளிக்கும் தெய்வம், நீ வற்றாத நீரூற்று போலவும் வளமிக்க தோட்டத்தைப் போலவும் செழித்து காணப்பட வேண்டும் என விரும்புகின்றவர் அவர். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களில் யாராகிலும் கடுமையான வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், திடன்கொள் என்று கூறும் குணமளிக்கும் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். பரிபூர்ண சுகத்தை காண்பீர்கள். ஏனென்றால் அவர் சொல்வதோடு நின்று விடாமல் சுகம் கொடுக்க வல்லவர். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர், மார்க்கு 5:36 என்று சொல்லி சுகம் கொடுக்கும் அற்புதர் அவர். இறந்தவர்களை உயிரோடு எழுப்ப, இறந்தோரிலிருந்து உயிர் தெழுந்த வல்லமை வாய்ந்த அவருக்கு நம் வியாதியிலிருந்து விடுதலையை கொடுப்பது லேசான காரியம். ஆண்டவரின் ஆடையை ஓரத்தை தொட்டாகிலும் குணம் பெறுவேன், மார்க் 5:27 என்ற பெரும்பாடுள்ள பெண்ணின் கடுகளவு விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், குணமடையலாம். ஆகவே நமக்குள் இருக்கும் வியாதி ஒரு முடிவல்ல, அது நம் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம். ஆண்டவர் நம் ஜெபங்களுக்கு பதிலளிக்கக்கூடியவர். நாம் விசுவாசத்தோடு கேட்பதை தன் ஏட்டில் எழுதி வைத்து பதிலளிப்பவர். அன்பானவர்களே, நமது கஷ்டப்படும் வேளையில் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முன் வரும் பொழுது நாம் பொறுமை இல்லாமல் பின்மாறி போய்விடுகின்றோம். ஆகவே நன்மைகளை இழந்து விடுகின்றோம். எனவே பொறுத்திருப்போம், புதிய ஆரம்பத்தை பார்ப்போம். அன்பானவர்களே, நம் பிள்ளைகளோ நம் உறவினரோ பாவ பழக்க வழக்கத்தினாலோ அல்லது வியாதியினாலோ அல்லது ஏதோ பிரச்சனையினாலோ அகப்பட்டு தவித்து கொண்டிருந்தார்கள் என்றால், நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று. ஆகவே விடாப்பிடியாக அவர்களை நம் சிலுவை நாதரின் காயப்பட்ட கரங்களில் இருந்து வடியும் இரத்தத்தின் கீழ் அவர்களை நிற்க வைப்போம். அவர்கள் முழுமையாக பாவ பழக்க வழக்கத்திலிருந்து திரும்பி வரும் வரைக்கும் அவர்களை நாம் அந்த இரத்த குளியலில் நிற்க வைப்போம். நிச்சயம் அந்த இரத்த அருவியில் நிற்க வைப்போம். நிச்சயம் அவர்கள் திரும்பி வருவதை நம் கண்களும் மற்றவர்களுடைய கண்களும் பார்க்கும். நம்மை நிச்சயம் தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். அன்பானவர்களே, ஆகவே நம் வாழ்வில் புயல் வந்தாலும், அலை வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும், ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது எதுவும் நம்மை அசைக்க முடியாது. ஏனென்றால் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என 1 குறிப்பேடு 28:20 நாம் வாசிக்கின்றோம். வாக்குத்தத்தம் நிச்சயம் நம் வாழ்வில் நிறைவேறும், சந்தேகமே இல்லை. ஆகவே திகையாமல் கலங்காமல் திட மனதோடு இருப்போம், வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். துணிவோடு இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, வியாதி மற்றும் பலவித பிரச்சனைகளினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் நாங்கள் அவற்றை துணிவோடு எதிர்கொள்ள தேவையான பலத்தை தந்தருளும். ஆமென்.